ஹாய் கைஸ், ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ இந்தியன் பைக் ரைடிங் கேமில் மான்ஸ்டர்ஸ் அண்ட் டைனோசர் சீட் கோட் போட்டு எல்லாருமே சேம் டைமில் சாவடிங்க. இதோ பண்ணிடலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு நான் மேல் ஃப்ளோர் போயிட்டு டக்கு டக்குன்னு எல்லா சீட் கோட்ஸையும் போட ஆரம்பிச்சிட்டேன். நானும் போடுறேன் கிட்டத்தட்ட 10லாம் இருக்காது. நான் ஒரு 7 கூட இருக்காது கைஸ், ஒரு 6 தான் இருக்கும். நானும் டக்கு டக்குன்னு போட்டேன். ஆனால் இதில் வரவும் பாருங்க, இந்த மான்ஸ்டர் தான் கைஸ் ரொம்ப வெறுப்பேற்றிட்டாங்க கைஸ். கீழே லைட்டாக போனால் கூட கதையை காலி பண்ணிடுறான். சரின்னு சொல்லி நானும் டக்குன்னு கீழே போனால் வெளியே ஓட்டான். நானும் அவனை சுட்டே ஆகணும். அந்த பிடிவாடத்தில் போனேன். டக்குன்னு ஒரு சுட்டவனே ஓடி வர மாட்டான்னு நினச்சா, ஆஹா ஓடி வராங்க கைஸ். நானும் சும்மா அழுத்தி பிடிச்சி காலி பண்ணிட்டேன் தலைவரை. ஆனால் பாவம் நம்ம ஃபார்ச்சுனர்காரை தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டாங்க கைஸ். அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் டக்குன்னு மேலே ஏற்றேன். ஏன்னா இந்த ஃபைலோட உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க்கை தரேன். ஃபைல் மோட் லிங்க் அப்படின்னு போட்டு ஒய்எஃப்ஜியோட நேம் போட்டுருந்தா போட்டிருக்கோம். ஏன்னா அவரோடலாம் நானும் காப்பி பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள், நானும் பண்ணி போடுறேன். அப்புறமா நானும் டக்குன்னு மேலே எட்டு நான் அட்டம்ஸ் எடுப்பேன் தெரியுமா கைஸ். இந்த ப்ரோ சேலஞ்சுக்கு ஐயோ என்னால் சுத்தமாக முடியல கைஸ். ஏன்னா ஒரு 1.5 ஹவராக விளையாடிருந்தேன். சரி, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது கைஸ். சண்டே லைவ் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். எந்த கேம் லைவ் போடலான்னு கமெண்ட் பண்ணுவேன். நான் சொல்கிற கேமை ஈக்குவலாக இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் அப்புறமா அவ்வளோதான், அது மட்டும் இல்லாமல் கால் ஆஃப் டியூட்டி, பப்ஜி அந்த கேம்ஸ் இல்லாமல் வேறு எதனா கேம் லைவ் போடலாமான்னு சொல்லுங்கள். நானும் டக்குன்னு மேலே போய் பார்த்தா இங்கே ஒரு கீழே வந்துடுவேன் பாருங்களேன். இதை சொல்ல அப்புறமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு ஏந்திட்டு AK-47 எடுத்தால் அவங்க எல்லாருமே ஸ்ப்ளிட்ஸ் ஆகி நின்ட்டாங்க. நானும் சருன்னு போட்டுடலாம் சொல்லி ஒருத்தனை காலி பண்ணிட்டேன். இப்போது இன்னொருத்தனையும் காலி பண்ண போகிறேன். எலிஃபெண்ட்டை காலி பண்ணியாச்சு. டக்குன்னு எல்லோரும் காலி பண்ணினே போயிடணும் கைஸ். போனால் தான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா கொஞ்ச நேரத்துக்கு தான் கிழிச்சிருக்கும். சரின்னு சொல்லி நானும் மொத்த பேரையும் காலி வச்சிட்டேன்னு பார்த்தா இன்னும் ஸ்னேக் மான்ஸ்டர் லயன்லாம் இருக்கானுங்க. அப்புறம் ஸ்னேக் மான்ஸ்டரை காலி பண்ணிட்டு அப்புறமா லயனையும் காலி பண்ணிட்டு அப்புறம் புல்ஃபையும் காலி பண்ணிட்டேன்னா முடிஞ்சிச்சு. அப்புறமா டைனோசரை போட்டுடலான்னு சொல்லி 50 போட்டு டைனோசரை வர வச்சுட்டு அப்புறம் 51, 52, 53 தெரியாமல் நோட்டில் 54 வேறு போட்டேன். பார்த்தா எந்த அனிமல்ஸும் இல்லை. சரின்னு சொல்லி டக்குன்னு AK-47 எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பெரியவனை சுடலான்னு சொல்லி பார்த்தோம். நான் ஓட்டாங்க கைஸ். சரி நீ பொழிச்சு போ அப்படின்னு சொல்லி விட்டேன். இங்கே இருந்தால் அவனை காலி பண்ணிடலான்னு சொல்லி டக்குன்னு ஒரு இன்னும் ஒரு 10-15 புல்லட் தான் சருன்னு இறக்கிட்டேன். அப்புறம் இங்கேருந்து எப்படி பீச்சில் குதிக்க முடியுமான்னு பார்த்தேன், முடியல. சரி ஸ்லோமோ போட்டு தான் பொறுமையாக இறங்கணும். இங்கே பாருங்களேன், இந்த ஆப் வேறு ரொம்ப கிழிச்சிடுது. டைனோசர் காலி பண்ண பார்க்கலாம் இருங்க. நஞ்சு வரானுங்களே, எந்த பக்கம் வரானுங்களே தரல கைஸ். இந்த இடத்துல தான் நம்ம பக்காவான சம்பவம் பண்ணியிருக்கோம். என்னன்னா 52 சீட் கோட் போட்டால் வரவனை காலி பண்ணிட்டோம். அவன் தான் ரொம்ப ஆடுவான் கைஸ். செம்ம ஸ்பீடாக ஓடி வரவனும் அவன் தான், காலி பண்ணுறதும் அவன் தான். இந்த வரம் பாருங்கள், இவனை தான் சொன்னேன். இது பாருங்கள், இப்போ பாருங்களேன், வயிற்றுலேயோ ஷார்ட் விட்டு ஆஃப் பண்ணிட்டுமா. இப்போ டக்குன்னு நானும் சீட் கோட் கன்னை உள்ளே எடுப்பான்னு பார்த்தா கன் டக்குன்னு ஸ்க்ளிச் ஆகிடுச்சு. சரின்னு சொல்லி பெரிய கல் அவன் தேடினேன். அவன் இல்லை, டக்குன்னு கன்னை தொட்ட உடனே உள்ளே போயிடுவான். போவோமா ஆவாதா அப்போ சேர்ந்து பார்ப்போம். பிக் பாஸ் நாடகம் மாதிரி ஆயிடுச்சு. சரி டக்குன்னு கன்னை எடுப்போம். கன்னை உள்ளே எடுத்து வச்சிட்டோம். சருன்னு ஸ்லோமோ போட்டேன் தெரியாமல். சரி உண்டோம் கைஸ். இப்போ பாதி எழுத்துக்கிட்டதாக குறைஞ்சிச்சு கைஸ். என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் போடுறேன்னு நம்மளோட ZX10 சீட் கோட் போட்டு
நான் அந்த 2 பேரும் சீட் கோட் போட்டு காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துக்கினேன். நம்ம ஒரு காலியான இடத்துக்கு போயிடலாம். இந்த ஒரு ஓரமாக போயிட்டு சீட் கோட் போட்டு காலி பண்ணிடலாம். அப்புறமா இந்த டாஸ்க்கு சொன்னவரோட பேர் பார்த்தீங்கன்னா வேலன் VINCENT ஆந்தோனி. அவர் பார்த்தீங்கன்னா சேனல் ஓப்பன் பண்ணிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா நெருட்டு டிராயிங்ஸ் பண்ணி போட்டிருப்பாரு. ஒரு ஃபஸ்ட்டு வியூக்கு பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட்டு சேனலுக்கே 50 வியூ போயிருந்துச்சு. நம்மளதில் இன்னும் போக கூட இல்லை கைஸ். நம்மளது இப்போ தான் 300 வியூவே அடிக்க போகுது. இப்போ கரெக்டாக 2999 நிற்கிது கைஸ். இப்போ நீங்கள் மனசு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அவர்தோட கூட பெருசாக வரலாம். அது பார்த்தீங்களா பேசிங்கன்னு ZX10 விட்டு டக்குன்னு இறங்கிட்டேன். கைஸ் சரி ஏந்துடுறா சரின்னு சொல்லி டக்குன்னு 53 51 51 52 வராத கைஸ். ஃபோன் ரொம்ப ஸ்டெக் ஆகுது கைஸ். அதான் இவன் எதுவுமே பண்ண மாட்டான். வயிற்றுலேயே ஷாட்டை விட்டா தான் சாவான். செத்துட்டானா ஏதோ செத்தும் போது கத்துறான் கைஸ். இவன் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கத்துவான். சரி கைஸ், ஆல் தான் பாய், தேங்க்யூ.